திருவிக நகர் மண்டலங்களில் தூய்மை பணியாளர்களை தனியாருக்கு அளிப்பதை எதிர்த்து கடந்த ஆகஸ்ட் முதல் உழைப்பாளர் உரிமை இயக்கத்தைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் நாம் தற்பொழுது பார்த்திருக்கக்கூடிய காட்சி என்னவென்றால், மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய கலைஞர் நினைவிடத்தில் 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே இங்கு சுற்றுலா தலங்கள் பயணிகளை போல உள்ள நுழைந்த அவர்கள் அனைவருமே ஒன்று கூடி தற்போது கலைஞர் நினைவிடத்தில் அந்த போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டிருக்கிறதால் அங்கே பரபரப்பாக ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகளை போலீசார் நுழைவாயிலே தடுத்து நிறுத்தி வைப்பதால் தற்போது நிலைமை பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அதாவது காலையில் பார்க்க வேண்டும் என்றால் தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய திமுக அந்த தலைமை அலுவலகத்தில் இதே அமைப்பினர் ஒரு அணியினர் போராட்டம் நடத்தியிருந்தனர். அவர்களை கைது செய்யப்பட்ட நிலையில் தொடர்ந்து இங்கு இருக்கக்கூடிய அந்த அணியை சேர்ந்தவர்களே தற்பொழுது இங்கே கூடியிருக்கிறார்கள். இந்த போராட்டமானது பெரிதளவில் ஆகிட்டுக் கொண்டிருக்கிறது. அதேபோல் திமுக அரசை எதிர்த்தும் அதே பதாகைகளை ஏந்தியும் எங்களுக்கு உடனடியாக அந்த வேலையை நிர்ணயம் செய்து தர வேண்டும் என்று தொடர்ந்து அந்த முழக்கங்களை எழுப்பி போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது போலீசார் இங்கு கிளைய வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார். நாங்கள் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரை நாங்கள் இங்கிருந்து கிளைய மாட்டோம் என்று அந்த